அன்புள்ள ஆசிரியர்களே, அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் ஆசிரியர் கையேட்டில் காணொளிகளின் பங்கு. எண்ணும் எழுத்தும் ஆசிரியர் கையேட்டில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உதவும் வகையில் பல்வேறு காணொளிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் 2 வகையான காணொளிகள் தரப்பட்டுள்ளன. அவை: 1. ஆசிரியர்களுக்கான காணொளிகள். 2. மாணவர்களுக்கான காணொளிகள். ஆசிரியர்களுக்கான காணொளிகளில் கட்டக விளக்க காணொளியும் மாதிரி வகுப்பறை காணொளியும் இடம்பெற்றிருக்கும். கட்டக விளக்க காணொளியில் ஒரு கட்டகத்தில் உள்ள செயல்பாடுகளை எளிதாக மாணவர்களுக்கு கொண்டு செல்லும் முறை விவரிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் இவ்வகை காணொளியை ஒரு முறை பார்த்தாலே குறிப்பிட்ட கட்டகத்தினை எளிதாக புரிந்து அதில் கூறப்பட்டுள்ளவாறு செயல்பாடுகளை கொண்டு செல்ல முடியும். மாதிரி வகுப்பறை காணொளியில் ஆசிரியரானவர் ஆசிரியர் கையேட்டில் கூறப்பட்டுள்ள வழிமுறைகளின்படி ஒரு செயல்பாட்டை நேரடியாக வகுப்பறையில் நடத்துவது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். மாணவர்களுக்கான காணொளிகள். இதில் 3 வகையான காணொளிகள் உள்ளன. அவை: துணைக்கருவிகளை செய்வதற்கான வழிமுறையை விவரிக்கும் காணொளிகள், பாடல்களுக்கான காணொளிகள் மற்றும் பாடப்பொருள் சார்ந்த காணொளிகள் ஆகும். துணைக்கருவிகள் செய்வதற்கான காணொளி. இவ்வகை காணொளிகள் செயல்பாட்டிற்கு தேவைப்படும் சில கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகளை எளிதாக செய்வதற்கு வழிகாட்டுவதாக அமைந்துள்ளன. பெரும்பாலும் மாணவர்கள் காணொளியை பார்த்து தாங்களாகவோ அல்லது ஆசிரியரின் மேற்பார்வையிலோ துணைக்கருவிகளை செய்யும் வகையிலும், வேறு சில காணொளிகள் ஆசிரியர்கள் முன்தயாரிப்பாக செய்து வகுப்பறைக்கு கொண்டு செல்லும் வகையிலும் அமைந்துள்ளன. பாடல்களுக்கான காணொளிகள். காணொளியை பார்த்து மாணவர்கள் பாடும் வகையில் இக்காணொளிகள் அமைந்துள்ளன. இப்பாடல்கள் வழியாக மாணவர்கள் மகிழ்வுடன் பாடப்பொருளை கற்றுக்கொள்ள இயலும். அதிக உணவு வேண்டாம், உடல் பயிற்சி தினமும் வேண்டும், இரவில் விழித்திருக்க வேண்டாம், போதுமான தூக்கம் வேண்டும். அதிக கொழுப்பு வேண்டாம், பருப்பு பழங்கள் வேண்டும், அதிக இறைச்சி வேண்டாம், காய்கறிகள் தினமும் வேண்டும். பாடப்பொருள் சார்ந்த காணொளி. செயல்பாட்டுக்கு இடையில் பாடப்பொருளுக்கான காணொளிகள் தரப்பட்டுள்ளன. இக்காணொளிகள் எளிய செயல்பாடுகளின் மூலம் விளக்க முடியாத சிக்கலான பாடப்பொருள்கள் இருக்கும் இடங்களில் அவற்றை மாணவர்கள் காட்சி வடிவில் அறிந்து கொள்ளும் விதமாக அமைந்துள்ளன. காணொளிகளை காட்சிப்படுத்தும் முன்பாக ஆசிரியர் கையேட்டில் தரப்பட்டுள்ள வினாக்களைக் கேட்டு பதில்களைப் பெற்று அவர்களின் ஆர்வத்தை தூண்டி அதன் பின்னரே காணொளியை காட்சிப்படுத்த வேண்டும். ஆசிரியர் கேட்ட கேள்விக்கான சரியான விடையை அறிந்து கொள்ளும் வகையிலும் இக்காணொளிகள் அமைக்கப்பட்டுள்ளன. காணொளிகளை கல்வித் தொலைக்காட்சியில் உள்ள இணைப்புகளின் மூலமாகவும் மணற்கேணி செயலி வாயிலாகவும் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.